அன்பானவர்களே, நம்முடைய நீதியின் சூரியன் பார்வையற்றோர் ஐக்கிய ஜெபக்குழு சார்பாக உங்கள் யாவரையும் அன்பாய் நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலும் கூட உபாகமத்தின் புத்தகம் 27வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்பு பரலோக பிதாவே, இது இந்த மனமகிழ்ச்சியான பொழுதுக்காக, காலை பொழுதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் கூட உபாகமத்தினுடைய புத்தகத்தில் 27வது அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க இருக்கின்றோம். தியானம் தொடக்கம் முதல் தியானத்தினுடைய இறுதி வரையிலும் தேவரீர் நான் அல்ல, நேரே எம்மிடம் வந்து பேசும்படி ஆட்சேபிக்கிறோம். சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள், சத்தியத்தை உணர்ந்த பிள்ளைகளாக வாழ வளர நீர் உதவி செய்தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 27வது அதிகாரம் 1வது வசனத்தில், பின்பு மோசே இஸ்ரவேல் மூப்பர்கள் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற கட்டளைகளை எல்லாம் கை கொள்ளுங்கள். மோசே இஸ்ரவேல் மூப்பர்கிட்ட சொல்கிறார், நான் இன்னைக்கு கர்த்தர் எனக்கு சொன்ன கற்பனை, அவங்ககிட்ட சொல்ல சொன்ன கற்பனையை பூரா இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நீங்கள் நினச்சங்க கை கொள்ளுங்கள் அப்படின்னு மோசே சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திற்கு நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி, அதாவது ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் உண்டு. என் தேசத்தில் இப்படி அடையாளம் இருக்கும், எங்களுடைய தேசத்தில் இப்படி அடையாளத்தை நாங்கள் வச்சுருப்போம். அப்படிங்கிற போல பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, சாந்து அந்த காலங்களில் வந்திருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா எதை வச்சு பூசுகிறோம்? எம்சாண்டை வச்சு பூசுகிறோம். ஆனால் அப்போ பாருங்கள், இந்த சாந்து போட்டு கட்டுற கட்டடம் அதான் உறுதியாக இருக்கும். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பலனையும் உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு, அவங்களுடைய தேசத்துக்கு நீ கடந்து போன பின்பு, அதாவது தேவனாகிய உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய பிதாக்களின் தேவன், உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ பிரவேசிக்கும் போது என்ன செய்யணுமா? பிரவேசிக்கும்படி நீ யோர்தானை கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை யாவைகளில் எழுத என்ன செய்யணுமா? நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளில் எழுத கடவாய். அந்த கல் மேலே எழுதி வைக்கணுமா? அதுக்காக தான் அந்த கற்களை நாட்டி சாந்து பூசி அது மேலே என்ன செய்யணுமா? கர்த்தர் சொல்கிற நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் அது மேலே எழுதி வைக்கணுமா? இன்றைக்கி எங்கேயாவது அதை செய்கிறோமா? மேலும் நீங்கள் யோர்தானை கடந்த போது, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அந்த கல்லுகளை
ஏபால் மலையிலே என்ன செய்யணுமா? ஏபால் மலையிலே நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி அங்கே இருப்பாயுதம் படாத கற்களில் இருப்பாயுதம் படாத கற்களாலே உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டக்கடலாய். இருப்பாயத்தை கொண்டு எந்த கற்களையும் உடைக்காம தான் பலிபீடமே இப்போ கட்டிருக்காங்க. இப்போ நம்ம இருப்பாயுதம் படாமல் எதையும் இது பண்ண முடியுமா? கட்ட முடியுமா? முடியாது. அதுதான் அப்போ உள்ள கட்டடங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப எழில்மிகு கட்டடமாக இருக்க காரணம் அப்போ எந்த எறும்பும் கிடையாது. உதாரணத்துக்கு தமிழகத்தில் ஏகப்பட்ட சர்ச்சைகள் அப்படிலாம் இருக்குது. பலிபீடத்தை அந்த கல் மேலே ஒரு சின்ன கிராட்சி கூட விடக்கூடாதான், அந்த அளவுக்கு அப்போ கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த கிராட்சியும் இல்லாமல் பலிபீடத்தை கட்ட முடியாது, அது கஷ்டம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும், இதெல்லாம் இப்போ இந்த ஆடு கோழி மாடு அதெல்லாம் கர்த்தர் இப்போ அருவருக்கிறார். இதெல்லாம் நம்ம இப்போ மாறாக அவர் என்ன கேட்குறாரு? அவருடைய இதயத்தை தான் கேட்குறாரு தவிர நீ ஆடை கொடு மாடை கொடுன்னு அவர் எங்கேயுமே கேட்கலை. அது நமக்கு தேவையில்லை. சமாதான பலிகளை இட்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் புசித்து சந்தோஷமாய் இருந்து நியாயாதிபதிகளிடத்தின் வார்த்தையை எழுத கடவாய். அப்போ இப்போ நம்ம ஊர்களில் இருக்கிற ஊழியக்காரங்களை மாதிரி அப்போ அந்த ஊருக்கென்று அந்த தேசத்துக்கென்று ஒரு நியாயாதிபதி இருப்பார். நியாயங்களை சரியாக தீர்க்கிறது, அநீதியாக செய்கிறவனுக்கு அநீதியை கொடுக்கறது, இதுக்கென்று ஒரு சில நீதிபதிகள் இருப்பாங்க. ஆனால் இப்போ உள்ளவங்கள்லாம் அப்படி கிடையாது. இப்போ உள்ளவங்க காசு எங்கே போகுதோ அங்கே தான் நீதி கிடைக்கும். காசு இல்லாதவன் பக்கம் நீதி என்றைக்குமே கிடைக்காது, அது வேஸ்ட்டு. இப்போ உள்ள நீதிபதிகளை அது கத்தரா பார்த்து திருத்தணும். இப்போ நம்ம கரெக்டாக நீதியை கரெக்டாக சொல்கிறோமா? நீதியை கரெக்டாக செய்யவே மாட்டேங்கிறப்ப எங்கேருந்து நீதியை சொல்லுவோம் நம்ம? நீதினா என்னன்னு கேள்வி கேட்குறான் நம்ம ஆள். இவ்வளோ கட்டளைகளை மோசே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. பின்னும் மோசே லேவியராகிய ஆசாரியர்களும் கூட இருக்கையில் இஸ்ரவேலர் எல்லாரையும் நோக்கி இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஜனமானாய். இந்த நாளில் தான் இஸ்ரவேலை கவனித்து கேளு. இந்த நாளில் தான் கர்த்தர் நம்ம யாவரையும் தெரிந்து கொண்டிருக்கார். அதெல்லாம் நல்லா கவனித்து கேட்டுக்க அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சத்தியத்தை நிறைய பேர் போதிக்கிறாங்க. யாராவது இங்கே ரொம்ப கவனமாக கேளுங்க. இப்போ உள்ள ஊழியக்காரமெல்லாம் சத்தியத்தை போதிக்கிறான்னு கிடையாது. அவனுக்கு தேவையானது வருமானம் வரும். ஒரு ஊழியக்காரனுக்கு சொல்கிறான், கவர்மெண்ட்டு சம்பளம் கூட என்ன செஞ்சிருமா, பிந்தி வந்துடுமா. ஆனால் விசுவாசிகள் கொடுக்குற காணிக்கை என்றைக்குமே பிந்தாதான். அப்படி அப்பாயின்மெண்ட் போட்ட மாதிரி மாதம் எங்களுக்கு காணிக்கை வந்துக்கிட்டு இருக்கு.
அப்படிங்கிறான். ஆகையால் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும்ல. இப்போ உள்ள ஊழியக்கார எவனார் கீழ்ப்படுகிறானா? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் வாழ்ந்த மாதிரி எவனால் வாழ்கிறானா? ஒருத்தனாலையும் வாழ முடியாது. எப்படி வாழ்வ? உன்னுடைய குடும்பத்தையும் நீ வந்து சரியான முறையில் நடத்த முடியல. உன்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை. எப்படி நீ பிறனுடைய குடும்பத்தை நீ எப்படி வந்து சமாதானம் கொண்டு பண்ணுவ? உன்னால் எப்படி அமைதி வரும்? கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளின்படியும் அவருடைய கட்டளைகளின்படியும் செய்வாயாக. மோசே சொல்ல போறாரு, இன்று நான் உனக்கு கர்த்தர் விதிக்கிற கற்பனையின்படியும் என்ன செய்யணுமா? கட்டளைகளின்படியும் செய்வாயாக என்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அந்த ஆசாரியர் லேவியர்கள் எல்லாரும் இருக்கும்போது என்ன சொல்றாரு? சத்தமாக சொல்றாரு. மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி கெர்சேம் மலையில், அதாவது கெர்சேம் மலை அப்படிங்கிற ஒரு மலை, சீயோன், லேவி, யூதா, எசேக்கியர், யோசேப்பு, பென்யமின் இன்னும் கோத்திரங்களில் நிற்க வேண்டும். எல்லாரும் வந்து நின்று சாபம் கூறப்படும் பொருட்டு ஏபால் மலையின் ரூபன், காதே, ஆசிர், செபுலோன், தான், நப்தலே என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். எத்தனை கோத்திரங்கள் இருக்கு? இப்போல ஊழியக்காரனுக்கு இந்த கோத்திரமெல்லாம் சொல்லவே முடியாது. நெஞ்சு அடித்து செத்து போயிடுவான். அப்படி இருக்கும் கோத்திரங்கள்லாம். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமிட்டு, அப்போ வந்து மைக்கு கிடையாது, ஸ்பீக்கர் பாக்ஸு, நவீன பொருட்கள்லாம் எதுவும் கிடையாது. அதனால் எக்காலம் ஊதின உடனே கூடுறது வழக்கம். அப்படி தான் செய்வாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், ஸ்பீக்கர் இருக்குது, மைக் இருக்குது. ஆனாலும் என்ன செய்கிறான்? இந்த காட்டு கழுதை கத்தும் பாருங்கள், அதே மாதிரி கத்துறது. இந்த கத்துறவங்களாம் வந்து பரிசுத்தாவியை பெறுவானார். இஸ்ரவேலில் மனிதர் எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையினால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான, அதாவது நாமளே செஞ்சு ஒரு பொருளை வந்து நாமளே வார்ப்பித்து அதை நாமளே வணங்கினா எப்படி இருக்கும்? வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோமே, அழகழகான சிலைகள், அழகழகான பொருட்கள் எல்லாம் பார்க்குறோம்ல.
இந்த சிலைகளெல்லாம் நினைச்சக்கூடாது, நாமளே உண்டு பண்ணி நாமளே வணங்கக்கூடாது, அது ஒளிப்படத்துலேயும் வைக்கக்கூடாது. ஒவ்வொரு இறைவனுக்குமே நீங்கள் எந்த மதத்தையும் கும்பிடு, அதை பற்றி ஒன்றும் இல்லை. எந்த இறைவனுக்கும் உருவம் கிடையாது, ஆவிதான் இறைவன். ஒளிப்பிடத்தில் விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வைக்கிறவன் எப்படிப்பட்டவனா? சபிக்கப்பட்டவன். அவன் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் உதவ மாட்டாங்க. அப்படி தான் கத்த வைப்பார். நீங்கள் எத்தனை பேர் எத்தனை கோயிலை நாடி போகிறோம், அந்த கோயில்களில் சிலை பேசுதா? பேசாது. எப்படி பேசும்? சபிக்கப்பட்டவன் என்பார். கடைசி வரைக்கும் அவன் அப்படி தான் இருப்பான். அவனை திருத்த முடியாது. திருத்துற கடமை யார்கிட்ட இருக்கு? இந்த சுவிசேஷம் யாருக்கு அறிவிக்கணும்? இப்படி இந்த விக்கிரக வழிபாட்டில் அடிமையாக இருக்கிறவங்க இவங்களை தேர்ந்தெடுத்து தான் நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிக்கணும். இன்றைக்கி நம்ம அப்படி செய்கிறோமா? கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் யாருக்கு சுவிசேஷம் நம்ம அறிவிக்கிறோம்? கிறிஸ்தவ மக்களுக்கு தான் அறிவிக்கிறோம் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்தரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஆமேன்னா நினைச்சு முடிஞ்சு ஆண்டவருடைய கட்டளைகள் யாவும் நிறைவேறப்பட்டாச்சு. இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டங்களாக நிறைவேற்ற போகிறாங்கன்னா எல்லாத்தையும் கூடி வர செஞ்சு என்ன செய்வாங்க? கருத்து கேட்பேன். ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க. அப்போ ஆம் அப்படிங்கிற குரல் தான் அதிகமாக இருந்துச்சு, அது நிறைவேற்றப்படுது. அதான் வேதத்திலே சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. நிறைய இடங்கள்ல அப்படிதான் நடக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பாருங்கள், இந்த வயசான பெற்றோர்கள்லாம் இருக்கிற வீடுகளில் பாருங்கள், ஏகப்பட்டவர் என்ன செய்கிறான்? தன்னுடைய தாயும் தகப்பனையும் தூஷித்து துன்மார்க்கமாக இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த ஊழியக்காரனுக்கு என்ன வேலை? மாதம் வாரமான காணிக்க வாங்குறேன், உன்னுடைய அக்கௌண்ட்டை நிறைக்கிறல்ல, சத்தியத்தை சொல்கிற, சத்தியத்தை உன்னுடைய தாயும் தகப்பனையும் அவங்களுக்கு தேவையான மரியாதையை கொடு. மது போதையில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்களாக நிறைய பேர் உண்டு. மது போதையில் தன்னுடைய தாயும் தகப்பனையும் என்னென்ன மரியாதை குறைச்சலாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ நமக்கே மனவேதனையாக இருக்கும். தன்னுடைய தாயும் தகப்பனையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீ வாழ்க்கையில் எத்தனை கோயிலுக்கு போனாலும் சரி, உன் தாயும் தகப்பனையும் சரியான வகையில் உன்னால் வழிநடத்த முடியலை, அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை உனக்கு செலுத்த முடியலை, கொடுக்க முடியலை, அவங்கள கவனித்து உன்னால் பார்க்க முடியலை, அவங்க தேவைகளை உன்னால் பூர்த்தி பண்ண முடியலை, அவங்க மேலே எப்போதும் நீ எரிஞ்செறிஞ்சு விடுற அப்படின்னா நீ எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். நீ எந்த கோயிலில் போய் வேண்டுதல் வச்சாலும் இந்த வேண்டுதல் கேட்கப்படாது. ஆமாம், எனக்கு நிறைய பேர் அப்படித்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது அந்த யோசனை அப்படின்றது யாருக்கும் வராது. சும்மா நம்ம ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு கடமைக்காக போகிறோம், சத்தியத்தை கேட்குறோம், கொஞ்சம் நேரம் அந்த ஏசி காற்றுல உட்காந்து தூங்கிட்டு வர்றோம். உங்கள் பாஸ்டர் மாதிரி இதை பற்றி பேசவே மாட்டான். ஏன்னா அவன் தாய் தாப்பம் போகிற முக்கால்வாசி ஹோமில் தான் இருக்கான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே இருக்காது என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் அதுக்கு நினச்சி நம்ம ஆமேன் தீர்மானம் நிறைவேறிடுச்சு. அவர் ஒரு தீர்மானம் போட்டாருன்னா எவனாலையும் தடுக்க முடியாது. ஒரு தீர்மானம் அவர் கேன்சல் பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், அது அப்படியே கேன்சல் ஆகிடும். அவர் மாற்றி பேசுவதற்கு நம்மளை போன்ற மனிதர் கிடையாது. அவர் தெய்வம். அவர் ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். இதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருவார்.
நான் இவனை கொல்ல போகிறேன்னா கண்டிப்பாக கொண்டுருவார். அவன் தாயும் தகப்பனையும் ஒழுங்காக வழி நடத்தலைன்னா அவனை கொல்லுவார்ல. எதுக்குடா அவங்கள கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுற? நீங்கள் எத்தனையோ தாய் தகப்பன்லாம் நீங்கள் பேருந்து நிலையங்கள் இந்த ரோடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனையோ தாய் தகப்பன் மாதிரி என்ன செய்கிறாங்க, ரோட்டில் கையேந்துறாங்க, இப்படி கையேந்து நிற்கிறாங்க. இதை தான் தேவன் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரா? உன் ஊழியக்காரர் தான் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, பேழையாளின் பிள்ளை. இதுக்காக தான் வாரம் சர்ச்சில் போய், ஆண்டவரே என் குடும்பத்தை நல்லா வைங்க, என் குடும்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கணும். நீ சபிக்கப்பட்டிருப்ப, உன் தாயின் தகப்பன் நீ சரியான வேலை வழி அனுப்புறாரு. உன் குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? இருக்குமா? எல்லாரும் ஆமேன்னு சொல்லிடணும். உன் தாயும் தகப்பனையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். நீ சபிக்கப்பட்டவன் தான் நிறைய பேர் இருக்கான். ஆண்டவரால் நேசிக்கப்படுறவன் எவனுமே கிடையாது. சும்மா எவனும் கடமைக்காக ஊழியம் செய்கிறவன், காணிக்கைக்காகவும் பொருளுக்காகவும் ஊழியம் செய்கிற பையன், ஊதாரி பையன் இப்போ உள்ள ஊழியக்காரன். உண்மையான சத்தியத்தை எவனும் சொல்ல மாட்டான். பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். பிறருடைய எல்லையை, பிறருடைய இடத்த ஏன் இடம் அப்படின்னு சொல்கிறவன் அவன் வாழ்நாள் பூரா எப்படி இருப்பான்? சபிக்கப்பட்டிருப்பான். அவன் எதிர்பாராத நோய்கள் வரும் அவனுக்கு. அவன் என்னதான் இப்போ கோயிலில் போய் கையேந்தினாலும் அவனுக்கு பிச்சை கூட கிடைக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான். பெரிய பெரிய இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்குன்னு எல்லை குறி வச்சுருப்பாங்க. அங்கே போய் அவனுடைய எல்லையை பார்க்க மாட்டான். அடுத்தவன் இடம் கொஞ்சம் காலியாக இருந்துச்சுன்னா வேலையை அப்படியே நெருக்கி கொண்டு வர்றது, அப்படியே நெருக்கி கொண்டு வந்து நாலு படம் இந்த இடத்த பூரா ஆக்கிரமித்து அவன் பேரில் மாற்றுறது. அப்போ இவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். பிறருடைய எல்லை குறியை ஒற்றிகை போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். ஆமேன்னு சொல்லுங்கடா பாப்பா. எத்தனை நல்ல பிறருடைய எல்லை குறியை ஒற்றிகை போடாமல் இருக்கிறோம்? ஒற்றிகை எத்தனை பேர் ஒற்றிகை போடாமல் இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆக்கிரமிக்காமல் இருக்கிறோம் அடுத்த இடத்தை? நான் ஆக்கிரமிக்கலை அப்படின்னு சொல்கிறோம்னா தேவனுக்கு நன்றி சொல்லு. இனி இம்மட்டாய் ஆக்கிரமிக்க யாருடைய இடத்தையும் நான் ஆக்கிரமிக்காமல் இனி வழிநடத்தி கொண்டு வரங்க உங்களுக்கு நன்றி சொல்லு. இந்த கற்பனையை ஏற்றுக்கொள்கிறவன் ஆமேன்னு சொல்லுடா. சொல்ல மாட்டான். ஏன்னா அங்கே முக்கால்வாசி வேறு அடுத்தவனுடைய இடத்த மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சு வச்சுக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லணும்ல, ஒரு பேரும் சொல்ல மாட்டாங்க. அதே போல குருடனை வழித்தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதாவது கண்ணு தெரியாதவங்களாம் என்ன செய்யணுமா? வழித்தப்ப விடாமல் அவங்கள சரியான பாதையில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போகணும். இன்றைக்கி நம்ம இப்படி செய்கிறோமாடா? எந்த ஊழியக்காரன் நான் செய்கிறேன் சொல்லுங்கடா பாப்பா. இத்தனை ஊழியக்காரன் வீடியோலாம் பாருங்கடா. பார்த்துட்டு நீங்கள் திட்டினாலும் பரவாயில்லடா, திட்டுங்கடா. நானும் திட்டுறவங்கள, நீங்களும் திட்டுங்கடா. கொல்லாத விபச்சார சந்ததிகளை. ரோட்டில் காரில் சல்லுன்னு போகிறேன். நேற்றுக்கெல்லாம் அப்படி தான் அந்த நம்ம இந்த குலவணிக்கிற அப்புறம் பாதை வழியாக போகும்போது நிறைய பேர் காரில் போய்கிட்டு இருப்பாங்க ஊழியக்காரன். ஒருத்தனுக்காக மனசாட்சின்றது இருக்குதா? இருக்காது. கார் கிட்டத்தில் இப்படி நெருங்கி கொண்டு வந்து இடிக்க வர மாதிரி வரும். உன்னுடைய பணத்திமிரு, உன்னுடைய காரில் போகிற அந்த ஒரு கெத்து. ஆனால் கர்த்தர் நினைச்சாருன்னு ஒரு செகண்டில் இறக்கி போட்டுருவார். உன்னை ஒன்றும் இல்லாமல் வெறும் வேலாக்கி தெருவில் விட்டுருவார். உடனே வழித்தப்ப செய்யாது. நாம் சரியாக போய்கிட்டு இருப்போம், ஸ்டிக்கை வச்சு தட்டி சரியான முறையில் போய்கிட்டு இருக்கோம். நம்மளை வழியை திருப்பி விடுறது, இப்படி போங்க, அப்படி போங்க, இப்படி வாங்க அப்படின்றது. ஏன் தசை திருப்புற? என்னால் சொல்ல முடிஞ்சால் ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், விட்டுரு.
இந்த ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேளு. உன்னால் செல் லைட்டோ மற்ற எலக்ட்ரானிக் பொருள் இருந்தால் தான் உன்னால் லாந்த முடியும். ஆனால் நாங்கள் எந்த வழியவும் கரண்டே வேண்டாம் எங்களுக்கு. நாங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோவை பாருங்கள் எல்லோரும். கேட்ட சத்தியத்தின்படி நடப்பதற்கு நாம் முயற்சிப்போம். தொடர்ந்து கர்த்தர் நம் யாவரையும் நிறைவே ஆசீர்வதிப்பாராக. அன்பு பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமும் சத்தியத்தை கேட்க நீர் உதவி செய்து நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களிலே பிள்ளைகள் நியாயத்தின்படியே நடக்க நீர் உதவி செய்தரலும். தொடர்ந்து இறைமகன் கிறிஸ்துவின் ஆசீர் எல்லோருக்கும் உரித்தாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.